இதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னானா, உங்க உம்மத்தை கேளுங்க, நாளைக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை இன்னைக்கு செய்யணும்னு நான் சொல்ல இல்லையே, நான் உங்களை வற்புறுத்த இல்லையே. அப்படி இருக்க நாளைக்கு வேண்டிய லிஸ்ட இன்னைக்கு கேட்கறது கேட்கலாம். ஆனா ஒண்ணு நாளைக்கு ஹயாத்தா வச்சா உன் ஹயாத்தா வைக்கிறதும் வயிற்றுக்கு போக்குறைக்கு சோறு அல்லா கொடுப்பான், கொடுத்தவன ஹயாத்தா வைப்பான். உனக்குள்ள சோறு முடிகிற வரைக்கும் உனக்கு மௌத்தே வராது. உனக்குள்ள சோத்தை நீ தான் திருடுவிட்டு சாவம். நண்பர்களே, அதான் எப்படி படைச்சிருக்கான், நம்ம சோற நாய் கூட திங்கும், நிச்சயமா திங்காது. உனக்கு எழுதப்பட்ட பருக்கையை நீ திண்டுதான் சாவணும். ஒவ்வொரு வித்து பேரையும் திங்கக்கூடியவனுடைய பேர் அல்லா எழுதிவிட்டான். ஒவ்வொரு வித்துல ஒவ்வொரு தானியங்களையும் திங்கிறவன் பேர் அல்லா எழுதிவிட்டான். ஹதீஸ் ஷரீஃப்ல வந்து அப்ப உன் பேர் எழுதப்பட்ட பருக்கையை நீ தான் திண்டாகும். தவறுதலாக பிறருக்குள்ளவன் உணவை சாப்பிட்டு சில சமயங்களில் செரிமானமாக மாட்டுவாங்க. அதனுடைய தத்துவார்த்தை என்ன நண்பர்களே? வயல்ல முளைச்சதெல்லாம், வயல்ல விளைஞ்ச நெல்லெல்லாம் நம்மளுதான் சொல்ல முடியாது. ஏன்னா அறுப்பதற்கு முன்னால சமயத்துல மாடு திட்டுப்படுது. என்ன கருதுன்னு அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருந்துச்சா, சரி களத்துல கொண்டாந்து நெல்லை கொண்டாந்து கட்ட அடுத்து தூக்கிட்டு வர பாருங்க, அப்ப வயல்ல எவ்வளவு நெல் கொட்டி போயிட்டு இல்லைங்களா? அது வேற ஜீவராசிகளுக்கு வேற பறவைகளுக்கு எல்லாம் அல்ல வச்சிருக்காங்க. கட்ட தலையில தூக்கிட்டு அவன் ஆடி ஆடிட்டு வர்றானே, சமயத்துல வழியில சில நெல் செதறி போயிடுது. களத்துல வந்து நெல் அடிச்சு தூத்தி கட்டு கட்டுறான் மூட்டைகளை ஆடுவோமே, அப்ப களத்துல எவ்வளவு நெல் செதறி போயிடுது. கடைசியில அவிச்சு காய வைக்கும் போது ரெண்டு மாடு வந்து கொஞ்சம் திண்டுபடுது, கோழி வந்து திண்டுபடுது, ஆக புனியை தீக்கிட்டு போடுது, அணி பிள்ளை வந்து கொலைக்குது. இதெல்லாம் நான் கவனிச்சு பார்க்கிறேன். அப்ப அன்பர்களே, அந்த நெல்லு தட்டையில சோறாக வர்றது வரைக்கும் எவ்வளவோ அரிசி இடையில வேற வேற சிறுஷ்டி இடங்கள்லாம் உணவா எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு பாதுகாத்து எல்லாருக்கும் போக உனக்கு கண்ணியம் அப்படாந்து தட்ட வைக்காம உன் சொந்த வைக்கிறாங்க. அதுலயும் சிலது செய்தி போயிடு சமையல், அதுலயும் சில சோறு கொட்டி போயிடுது. ஆனா கொட்டி போன சொத்தை சுத்தப்படுத்தி சாப்பிட்டுக்கிறது மார்க்கத்துல பெரிய பறக்கிறது, அது எல்லா இடத்துல ரஹமத்தானது. ஆனா நீ சமயத்துல அதையும் தூக்கி எறியுது, அதை கோழிக்கு போடுற, கோழி திங்குது. ஆக என்ன அர்த்தம், ஒவ்வொரு படுக்கையிலையும் எல்லாருடைய பேர் சாப்பிடுற பேர் எழுதிக்கிறதுனால எல்லாருடைய சொத்தையும் நீ சாப்பிட முடியாது. என்ன என்னது உன லட்சாதிபதி ஆகிறேன் எப்ப பார்த்தாலும் முஞ்சிய தொகை போட்டு இருக்கிற, அவனுக்கு கொடுத்தாங்களா இவனுக்கு கொடுத்தாங்களா எனக்கு கொடுக்கலாங்களா, ஆனா உனக்கு என்ன கொடுக்கலாங்களா, அண்ணாவே இருக்கும்போது அவன் கொடுக்காட்டியா. நண்பர்களே, பத்தனியான பொம்பளை இருக்கிறாரு, கண்ணியமான பொம்பளை, ஷரீஃப் சாதி கண்ணியமான பொம்பளை. அவர் என்ன கேட்பாங்க, ஆமா என்ன உன் வீட்டுல காசு இல்லையே, பானையில அரிசி இல்லையே, நெல்லை இல்லையே, என்ன இப்படி இருக்க ஒண்ணு கேட்டா அவன் என்ன காமிக்கிறான், கருவு மணியை காமிக்கிறாங்க. ஆனா பானையில அரிசி இல்லாட்டியன்னா, சட்டியில சாதம் இல்லாட்டியன்னா, என்ன இல்லாட்டியன்னா, இந்த கருவு மணி சலாமத்தா இருக்கு, தாலி இருக்குங்கிறா, தாலி இருக்கு, இந்த தாலியை கருத்துல கட்டினானே அவன் இருக்கிற வரைக்கும் என்ன கேட்காதுங்கிறான். என்ன கேட்டா கேட்கறது சொல்றாளா இல்லையா? மானம் உள்ள பொம்பளை ஊடுடாவை குறை சொல்றா சொல்றது நண்பர்களே. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தாலி நம்ம கழுத்துல ஏறி இருக்கு, கட்டி இருக்கிறோம், அல்லாஹ்வை ரப்பன்னு ஈமான் கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு செய்து நில நின்று ஒவ்வொரு கழுத்துல சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், ஆலத்தார்களை எல்லாம் வளர்க்கிறவன் அல்லாஹ் தான், உலகே சர்வ புகழும். இப்படி அல்லாஹ் வாயால புகழ்றவன் உள்ளத்துல ஹைக்கி நீக்கி எப்ப பார்த்தாலும் கொடுப்பாங்க இல்லையா, கொடுப்பாங்க இல்லையா, கொடுப்பாங்க இல்லையா, அவனுக்கு கொடுத்தானே இவனுக்கு கொடுத்தானே எனக்கு கொடுக்கலையே, உனக்கு ஏன் கொடுக்கலே, உன் யோகியது சரியில்லை, அதனால தடுத்திருக்கிறான் அல்லாஹ் தான். அதுலயும் உனக்கு அல்லாஹ் கருணை காட்டி இருக்கிறான், உன்னுடைய தேவைக்கு தகுந்த முறையில கொடுத்து உன் முதுகு கூடுதலாத அளவுக்கு நீ பட்டினியாக சாகாத அளவுக்கு கொடுத்து தேவைக்கு மேல நீ ஆசைப்படக்கூடிய அளவுக்கு கொடுக்காம இருக்கிறானே, இது அவனுடைய பெரிய கொடைங்க. ஆனால் அந்த கொடையாக விளங்கக்கூடிய ஈமான் பழக்கறிய அந்த ஈமான் அவனுக்கு கிடைக்கிறது. அதனால அடுத்தவன் ஊட்ட பார்க்கணும், அடுத்தவன் காரை பார்க்கணும், அடுத்தவன் சொத்தை பார்க்கணும், அடுத்தவன் கடையை பார்க்கணும், ஏன் பார்க்கறான்னு கேட்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா தமுத்தன் ஐனாயிக இலாமா மத்தா நபி, நபியே ஹபீபே, நாம் அயோக்கியர்களுக்கு, துஷ்டர்களுக்கு, காபிர்களுக்கு, அம்பர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறோமோ, நாம கொடுத்திருக்கிற நியமத்திற்கு வலா தமுத்தன் ஐனாயிக, உங்களுடைய இந்த இரண்டு கண்களை அந்த பக்கம் நீங்கள் செல்ல வர வேண்டாம், வேறெடுத்து பார்க்காதீங்க. அல்லாஹ் காபிர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன் அதை பார்க்காதீங்க நபியே. ஏன் நீங்க அதை பார்க்கறீங்க? அவர்களுக்கு கொடுத்தவரை பாருங்க, உங்களுக்கு ஏன் கொடுக்கலங்கிறத விளங்குங்க. அதன் பக்கம் இன்னும் வர தூஜிமுக அவ்வாறும் வர அவுலாதும் நபியே ஹபீபே, இந்த நன்றிகேடர்களுக்கு, இந்த நயவஞ்சகர்களுக்கு, காபிர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சம்பத்துகள், அவர்கள் கொடுத்திருக்கிற செல்வங்கள், அவர்கள் கொடுத்திருக்கிற பிள்ளை பாக்கியங்கள், இதையெல்லாம் உண்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டாம். அதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஈமான் கொண்ட எங்களுக்கு கொடுக்கலையே, காபிர்களுக்கு கொடுத்தாரு அல்லாஹ்,
என்று நினைச்சு நீங்க ஏங்காதீங்க நபியே, அது ஆச்சரியமா பார்க்காதீங்க. என்னமா யுரீதுல்லாஹு லியுஅذிபஹும் பிஹா, என்னமா யுரீதுல்லாஹு லியுஅذிபஹும் பிஹா ஃபித் துன்யா ஃபில் ஹயாத்தி துன்யா. மாஷா அல்லாஹ். நபியே ஹபீபே, எனக்கு மாறு செய்யக்கூடிய துரோகிகளுக்கு, விரோதிகளுக்கு, காபிர்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு நான் அதிகமா கொடுத்திருக்கிறேன். ஏன் கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? என்னமா ஹசனுக்கு வந்திருக்கு. யுரீதுல்லாஹு, அல்லாஹ் என்ன நாடுறான் தெரியுமா? லியுஅذிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு சம்பத், பிள்ளை பாக்கியங்கள் அதிகமா கொடுத்து, செல்வங்கள் அதிகமா கொடுத்து அதாவது செய்யப்பட்டு அல்லாஹ் நாடிட்டா அதனால கொடுத்திருக்கிறான். அப்ப உனக்கு அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறது காரணம் உன்னை அதாவது செய்ய நாடல, உன்னை அல்லாஹ் ராகமா வைக்க நாடி இருக்கிறான், உன்னை சுகமா வைக்க அல்லாஹ் நாடி இருக்கிறான். ஆனா நீ கெட்டு போக ஆசைப்படுற, நீ விரும்புறது என்ன? சொத்து வாங்கிக்கணும், காசு வாங்கிக்கணும், அதான் விட்டு ஓடி போயிடும். அன்பர்களே, இந்த நோக்கம் ரொம்ப பேருக்கு. ஒரு ஊருக்கு போயிருந்தேன், தஹஜ்ஜுத் நேரத்துல ஒரு ஆடு தொழுது அழுது என்ன வாங்குகிறான், ஆண்டவனே எவ்வளவு நாளா தஹஜ்ஜுத் தொழுகிறேன், எவ்வளவு நாளா அழுகுறேன், இவன் வேறையா, நீ அழுகையில் உனக்கு இறக்க வரலையா? 3 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டு அதோட உன்னை விட்டுறேன். அதோட நான் துவா கேட்டு, யாரெல்லாம் நீ கொடுத்துறாங்க, இந்த மழைய கேட்கும் போதே உன்னை விட்டுருவேன்னு சொல்றான், நீ கொடுக்காதேன்ட்டு. அன்பர்களே, அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறது என்னன்னு கேட்டா, அந்த நீ கேட்ட அளவுக்கு, நீ அழுத அளவுக்கு, நீ கெஞ்சிய அளவுக்கு துனியாவுடைய செல்வங்களை கொடுக்காம அல்லாஹ் அதற்கு மகரமாக தன்னுடைய ஈமானையும் தன்னையும் உனக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் எது பெருசுங்க, எது பெருசு? துனியாவை கொடுத்து விடுதலை தேவையா? நண்பர்களை பாருங்க, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் நாயகத்தை பேர போல யார சொல்லுங்க, நாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய துனியாவுடைய செல்வங்களை சரியா கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தரும் பெஞ்சாதிக்கு எவ்வளவு கொடுக்குறான், எவ்வளவு காசு பணம் கொடுக்குறான், நீங்க அந்த மாதிரி குடும்பம் நடத்த இல்லை, ரொம்ப எங்களை வட்டி பசியா போட்டு வதைக்கிறீங்க என்று நம்பராட்டிமார்கள் ஒரு சமயம் அரும நாயகத்தை குறை சொல்ல முற்பட்டாங்க. உடனடியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு ரோஷம் வந்துருச்சு, அல்லாஹ்வுக்கு நீரத்தை வந்துச்சு. அல்லாஹ் நபியை கூப்பிட்டு சொன்னா, யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைனி உம்மத்தியகுன்ன வ உஸரிஹுன்ன ஸலாஹன் ஜலீலா. நபியே ஹபீபே, உம்முடைய மனைவிமார்களுக்கு சொல்லிவிடுதோ, இந்த துனியாவை துரிதுனல் ஹயாத துன்யா வ ஸீனதஹா, இந்த உலக வாழ்வையும் அதன் அலங்காரங்களை மட்டும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தா வாங்க, என்ன உங்களுக்கு தல்லாக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதை கொடுத்து கதையை முடிச்சிருன்னு சொல்லிவிடுங்க. இந்த குர்ஆன்ல இருக்குங்க. யாருன்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய ஹபீபாகிய ரசூலுக்கு, உங்களுடைய மனைவிமார்கள் நீங்க இந்த துனியாவுடைய பொருள்கள் அதிகமா கொடுக்கலன்னு குறை சொல்வதனால நீங்க இப்படி பதில் சொல்லிவிடுங்க. என்ன சொல்லிவிடுங்க? வாங்க, நான் கொடுக்கறது பத்தலையா, நான் கொடுக்கறது போதலையா, வாங்க தல்லாக்கு சொல்லிவிடுறேன், கொடுக்க வேண்டியது மகர காட்சிகளை கொடுத்து கடையை செய்து விடுறேன். அதற்கு பிறகு நீங்க எப்படி செல்வம் தேடிக்கணுமோ தேடிக்கீங்க. நண்பர்களே, அந்த அருமநாயகத்துடைய பிரச்சனையா இருக்கிறதுனால அதமாக சொல்ல வேண்டியதாக இருக்கு. சாதா மனுஷனை பத்தீங்கன்னா நம்ம தெளிவா சொல்லிவிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை இருந்தான், ஏழைக்கு வாக்கப்பட்டான், ஏழையே வெட்டிக்கிட்டான். இந்த உதாரணங்கள் அல்லாஹ்வுடைய ஷானுக்கு பொருத்தமானது அல்ல. கண்ணஹு இல்ல மிசால், ஒரு தரப்புல விஷயத்தை விளக்கிறதுக்காக ஏழைக்கு வாக்கப்பட்டிருந்தான். எப்ப பார்த்தாலும் பொம்பளைக்கு ஒரு கெட்ட குணம் உண்டு. என்ன? அதனாலே அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தலாத்து அலன் நாரி லைலத்துல் மிஅராஜ், மிஅராஜுடைய ராவில நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராயிது அக்ஸர ஆஹதிஹன் நிசா, அதுல மிகுதமா பொம்பளையை பார்த்திருக்கேன். வந்து இந்த ஹதீஸ் சொன்ன உடனே தாய்மார்கள் எல்லாம் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க நரகத்துல பெண்களை ரொம்ப பார்த்தேங்கிறீங்களே, என்ன பெண்மணிகிட்ட என்ன குத்தம் இருக்கு, என்ன கெட்ட குணம் இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்துல எல்லா வஸ்துக்களையும் சபிக்கிற ஒரு குணம் இருக்கு, பத்துவா செய்யற குணம் இருக்கு. கோழிக்கு கிடைச்சு, கடைசியில மாப்பிளைக்கும் கிடைச்சு, ஒரு கழிச்சா போவான், கோழியே மாட்டு ஆட்டு எல்லாத்தையும் சபிப்பாங்க, பத்துவா செய்வாங்க. கடைசியில அது மிஞ்சி போனா, உச்சகடத்துக்கு போனா புருஷனுக்கு பத்துவா, போயிருக்கானா வெளியே போனா ஒரு கழிச்சல போவான், அப்படியே போயிருந்தாங்க. ஏன் அந்த மாதிரி பொம்பளை புருஷனுக்கும் பத்துவா செய்யற அளவுக்கு இருக்குங்க. எது செய்யற வீட்டுல இருக்காது. என்ன காரணம் கேட்டா, இவன் யோகியும் அப்படி இருக்கு. வீட்டுக்குள்ளால வந்தா அவனோட குத்தும் அடியும் திட்டும் ஏசும். அதனால அவன் என்ன நினைக்கிறான், ஒரு பெஷாசு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி நினைக்கிறான். என்னாமோ ஜின்னுக்கு வாக்கப்பட்டதே ஒரு வேலையை தலையில கட்டி வச்சுட்டாங்க. ஆனா எப்ப வீட்டை விட்டு போவான்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரி புருஷன் வெளியில போயிட்டு அவன் என்ன கேட்பான், ஆண்டவனே இன்னைக்கு பட்ட முதல்ல உடம்பு வலி தாங்க முடியல, இன்னைக்கு போதானே அவன் திரும்பி வராம போயிட்டுங்கிறான். எப்படி செய்வாங்க? நீ பண்ற அட்டகாசம். அட, நீ வீட்டுல வஞ்சா பெஞ்சாதிகிட்ட கொஞ்சிறதும் கொலாவதும் சிரிக்கிறதும் விளையாடுறதும் அருமை நபி அவர்கள் காட்டி கொடுத்த முறையில பெண்மணிகிட்ட நீ அன்பா வாசமா பழகுனா, நீ வெளியில போயிட்டா சரிதான தலை வச்சு அழுவா, ஆண்டவனே ஆக்சிடென்ட் இல்லாம
ஆபத்து இல்லாம என் மாப்பிள்ளைக்கு காய்ச்சல் தலைவலி வராம சலாமத்தை ஓடுபடம் செய்யறப்ப அவருடைய முகத்துல மறுபடியும் எப்ப பாப்பேன்னு துடிச்சுக்கிட்டு இருப்பான். நீ பண்ற அட்டகாசம் தாங்காம பந்துவாசியா சரி இது ஒரு இடப்பெற்று வந்து சொல்லிவிட்டேன். ஆக பெண்களை பத்தி சலதாரேசன் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அவர்கள்ட்ட கெட்ட பணங்கள் ரெண்டு. ஒன்று எல்லாத்தையும் சபிக்கிற பணம், இரண்டாவது புருஷனுக்கு நன்றி கெட்டவனாக இருப்பாள். புருஷனுக்கு நன்றி துரோகம் செய்வார். எவ்வளவு தான் சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் ஒரு நேரம் கையை அப்படி விரிச்சான், என்னடி இல்லாத நேரத்துல தொல்லை கொடுக்குறேன்னு கேட்டான், உன்னை கட்டிக்கிட்டு என்னைக்கு தான் மாறந்தேன்ருவான், என்னைக்கு தான் நான் சொல்லப்பட்டேன்ருவா. இது பெண்களுடைய கெட்ட பணம். உள்ளா உள்ளபடி இது இருக்கு, நமக்கு நல்லா தெரியுது. அவன் கேட்க கேட்க அவன் தலையில கொட்டிக்கிட்டே இருக்கணும். 100 பவுனுக்கு மாட்டியாச்சு கழுதுல. 100 பவுனுக்கு எத்தனை கிலோ ஆச்சுங்க? 1 பவுனுக்கு 8 கிராம், 100 பவுனுக்கு 800 கிராம். 800 கிராம் 800 தான். 800 கிராம் கிட்டத்தட்ட 3/4 கிலோ மேல ஆயிடுச்சு. 3/4 கிலோ இரும்பு தூக்குற மாதிரி தங்கத்தை தூக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு மேலே புருஷன் பேர குறை சொல்லிட்டு தான் இருக்கிறான். ஏன் அந்த காசை சும்மா வச்சிருக்கிறீங்க? இன்னொரு 50 பவுன் செஞ்சு தலையில மாட்டி விட்டாங்க. ஆக அன்பர்கள் அவ்வளவு குறைத்தான். அந்த வீட்டுல அவ்வளவு போட்டுக்கிறான், இந்த வீட்டுல அவ்வளவு போட்டுக்கிறான். ஆனா பேரை சொல்லி சொல்லி குறை சொல்றது பழக்கம். இப்ப நான் சொன்னது ஒரு ஏழைக்கு மனுஷன் ஆகப்பட்டான், ஏழைய கட்டிக்கிட்டான். எப்ப பார்த்தா அது குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருந்தான். சோறு வைக்கும் போது அப்படித்தான், தண்ணி வைக்கும் போது அப்படிதான், படகு வைக்கும் போது அப்படிதான். உன்னை கட்டிக்கிட்டு ஒரு நாள் நிம்மதியா இல்லையே, ஒரு நாள் சுகமா இல்லையே, ஒரு நல்ல சாலா இல்லையே, ஒரு நல்ல சோறு இல்லையே, நல்ல உடை இல்லையே. அவன் பார்த்த வரைக்கும் பார்த்தா தாங்க முடியல. கூப்பிட்டா 3 தள்ளாக சொல்லிவிட்டான். 3 தள்ளாக முடிச்சா சொல்லிவிட்டான். 3 இதோட அறுத்து விட்டுட்டேன். இப்ப நீ ராஜா அவனை கட்டிக்க, லட்சாதிபதியை கட்டிக்க, கோடீஸ்வரனை கட்டிக்க, உல்லாசமா இருந்துக்கு எனக்கு தேவையில்லைட்டான். ஓ தொல்லை என்னால தாங்க முடியலட்டான். செய்வாங்க, செய்ய மாட்டானா? நீ பண்ற அட்டகாசம், நீ சதா அல்லாஹ் பத்தி குறை சொல்றது, என்ன கொடுத்தா அல்லா, என்ன கொடுத்தா அல்லா, என்ன இப்படி வச்சிருக்கானே அப்படி வச்சிருக்கானே, கடைசியில அறுத்து விட்டுற அளவுக்கு நீ வேலை செய்யற. அல்லாஹ் என்ன செய்யறான்? அடியானே, துனியாவை கேட்டு வாங்கிக்கிட்டு நீ என்ன விட்டு தூரம் ஆகிடாதே. நான் யார் யாருக்கு துனியா கொடுத்திருக்கிறேன் அவருடைய நிறைகளை பார்த்துக்க. நண்பர்களே, இல்லாம ஆஷா அல்லா மிகுதமாக எங்க துனியா வந்திருக்கோ அங்க நீர் இருக்கிறது கஷ்டம். எங்க செல்வம் குமிஞ்சிச்சோ, எங்க அது வந்துச்சோ, ஈமான் அது புடுங்கிட்டு போயிடும். இதை கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். எல்லாம் ஆஷா. ஒரு சிலரை தவிர ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செல்வங்களை கொடுத்தான், ஈமானுடைய செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஹஜ்ரத் உஸ்மானுக்கு அல்லாஹ் செல்வங்களை கொடுத்தான், ஈமானையும் கொடுத்தான். அப்படி ஒரு சில மகான்களை தவிர மிகுதமானவர்களுக்கு ஈமான் செல்வம் வந்துச்சு, காசு பணம் வந்துச்சு. அப்புறம் ஆட பள்ளியில சென்று பார்க்க முடியாதுங்க. உங்க ஊரகத்துக்கு எத்தனை பணக்காரங்க நீங்க என்ன இருக்கிறாங்களா? அயாத்தா இந்தியா இருக்கிறாங்க. என்ன அவர்களுக்கு ஓய்வு இல்லைங்க. பள்ளிவாசல் வர்றதுக்கு, புனித ரமதான் பள்ளிக்கு வர்றதுக்கு ஓய்வு இல்லை. வரவு செலவு பார்க்கவும், கொடுக்கல் வாங்கல பார்க்கவும், போனது எவ்வளவு வந்தது எவ்வளவு. இந்த பராமரிப்புல அந்த கைவிடுற அளவுக்கு இருக்கிறான். நீ இடத்துக்கு அந்த பரவ அல்லா இடத்துல கேட்கிற, அல்லா இடத்துல ஆசியத்தை கேடு, சுகத்தை கேடு, சலாமத்தை கேடு, கடன் இல்லாத வாழ்வை கேடு, பிச்சை எடுத்து திங்காம நிம்மதியா கூட எல்லாம் அதை கேடு. அல்லா எடுத்து இதற்கு மேல அல்லா இடத்துல நீ கேட்பது, அல்லாஹ் சதா குறை சொல்றது இருக்கு. இது ஈமான்ல வந்திருக்கிற பலகீனத்தை தான். நண்பர்களே, அல்லாஹ் சாப்பிட்டாங்க ரொம்ப பெரிய பெரிய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ ஒரு ஆலிம் ஷாப் ஆயத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஹதீஸுக்கு? அல்லா குல்லி ஹப்பத்தின் இஸ்மா ஆகிதியா, ஒவ்வொரு வித்தும் பேர திங்கிற பேர அல்லாஹ் எழுதிட்டான்னு சொன்னாங்க. ஒரு பையன் உட்கார்ந்து பிஏ படிச்ச பையன், அவன் என்னன்னு உள்ளுக்குள்ளால தான் கூட்டாளிகளை தான் அப்படி அழைச்சிக்கிட்டு போய் என்னடா ஆரம்பிச்சா மூட்டை விட ஆரம்பிச்சிட்டாருதான். ஏன்னா பசங்க கொஞ்சம் ஜாஸ்தியா படிச்சுட்டா அவனுக்கு அப்புறம் ஈமான் இஸ்லாமுடைய பேச்சுக்கிட்ட கொஞ்சம் சந்தேகம் வந்தது. அவன் சொசைட்டியை கூட்டாளிகளை சேர்த்து கூப்பிட்டு ஒவ்வொரு வித்துலையும் பேர் எழுதிருக்காண்டா, நாளையில இருந்து அவங்க உனக்கு கட்டையில சோறு வச்சா உன் பேர் இருக்காண்டு பாரு நாட்டு கிட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஆரம்பிச்சா சொல்றது ஹதீஸ், அண்ணன் நபி அவருடைய பொன்மொழி. அவனுக்கு என்ன ஆரம்பிக்க வந்துருச்சு? ஒவ்வொரு வித்துல சோழத்துல கம்புல கேழ்வரகு இதெல்லாம் நல்லா பேரை எழுதிருக்கான். என்னடா விளையாட ஆரம்பிச்சா உருளாரு முட்டான். ஆக வாசு ராத்திரிக்கு கேட்டான். வாசு கேட்டு வீட்டுக்கு போய் சோறு திண்டானுங்களே, 2 பருக்கு தொண்டை வழியா மூக்கல வந்து மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு என்ன சொல்றது? போலே அடிச்சு மூக்கல வந்து மாட்டிக்கிச்சு. அந்த மூக்கல வந்து இது வாயால இழுத்து பார்த்தா வரல, தும்மலுக்கு தான் ஏற்பாடு செஞ்சான். துணியை தேடி திரிச்சு பார்த்தான், பொடியை வாங்கி போட்டு பார்த்தான். என்ன செஞ்சாலும் தும்மலும் வரல, படுக்கையும் வரல. அந்த ராமனுக்கு உணர்வில்லாத நிலை, அவன் படாத பாட்டு பட்ட கஷ்டம் முடிஞ்சு எப்படா விடியுன்னு பார்த்தான். காலையில டாக்டர் விட்டு வாசலுக்கு போடணும். ஏன்னா உபாயம் அந்த பருத்தை எப்படி எடுக்கிறது. அங்கே போனா இவனுக்கு முன்னால ஆரம்பிச்சா உட்காந்துருக்கிறாங்க. வாசல் ஆரம்பிச்சாங்க. நீங்களே கேட்கணும். இந்த வாரத்தில் வாழ் சொன்னேன், அதுல இருந்து தொண்டை வலிக்குது, அதுக்காக டாக்டர் மாத்திரை போறாங்க. அவன் அதுக்கு வாசல உங்களை பார்த்தா நீங்க எங்கே வந்தீங்கன்னு கேட்டான். நானும் அதுக்காக
பள்ளிவாசலுக்கு வந்தேன், அது போய் வாழ்க்கை கேட்டு சோறு 2 பருக்க மூக்கல ஏறிச்சு. அதுல இருந்து அதை எடுக்கிறதுக்கு முடியல, என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். அதுதான் நான் இங்க வந்து சரி உட்காருவேன், டாக்டர் லைனா போகணும். இப்ப 6 நிமிஷம் உட்கார்ந்து திருப்பி அந்த ஹதீஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் ஹதீஸ்ல சொல்ல நீங்க கவனிச்சீங்களா? அந்த ஹதீஸ் சொன்னதுனாலதான் ரொம்ப நிலைக்கு வந்துச்சு. அதுல இருந்தாங்க ரொம்ப வந்தது. நீங்க சொன்ன ஹதீஸ்ல ஆரம்பிக்கு வந்துச்சு. ராத்திரி போய் சாப்பிட்டேன், ஒவ்வொரு பலகையிலுமா பேர் எழுதிருப்பாங்க, கிண்டலா நினைச்சேன். அதை என் கூட்டாளி கிட்ட தமாசா சொன்னேன். அப்பவே குடிச்சிட்டாங்க. மார்க்க விஷயங்களை பணியாக கூடாதுங்க. சன்மார்க்க கிரியைகளை, சன்மார்க்க சட்டத்திட்டங்களை, ஒரு ஹதீஸையோ ஒரு ஆயத்தையோ மார்க்க அனுஷ்டான மசாலாக்களையோ ஏழனமா கிண்டலா ஒரு மனுஷன் பேசினா அப்பவே காந்தியா போயிட்டான். அஷரபலிப்பாளனுடைய பத்துவா. இப்ப சில பேர் தான் செய்யறதுல செய்யறவனையும் கிண்டல். ஏண்டா என்ன திடீர்னு தாடி வச்சுக்கிட்டு ஈமான் தாடிதான் தொங்கிட்டு இருக்கா? இது ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளமே இந்த தாடி தானா? இது ஈமான் தாடியில தொங்குதாடி கேட்கலாம். ஏன்னா நான் செய்யாத குத்தத்தை மறைக்கிறதுக்கு, நான் தாடி வைக்காத இந்த பாவத்தை கழுவுறதுக்கு, என்ன ஊர்ல அம்மனாண்டி ஊர்ல கோவணம் கட்டும் எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லுது. இப்ப பொதுவா சரியில்லை, எல்லாருமே தாடி வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த பள்ளிவாசல பார்த்து தாடி இல்லாத முகங்களே இல்லை, அல்லா எடுக்கிறீங்க. ஏதோ 2 வருஷம் இருக்காங்க, முளைச்சது அல்லா எடுக்கிறீங்க. இப்ப இந்த இல்லாதவர்களுக்கு பரபரப்பு என்ன ஆயிடுச்சு? இந்த நாட்டுல அஜயத்துல இருந்து எல்லாரும் தாடி வச்சு விட்டாங்க. இப்ப தாடி வச்ச குப்பை ஜாஸ்தியா போச்சு, தாடி வைக்காத நம்மள கோமாளி ஆக்கி விடுவான். அதனால சில பேர் இப்ப எதிர் நடவடிக்கை நடத்துக்கிறாங்க. இருக்கிற தாடியை சிறைச்சு விட்டா நாம சிறைச்சுக்கிட்டே காலத்துக்கு இருக்கலாம். நண்பர்கள் இந்த கெட்ட எண்ணத்தை விடுங்க. சில பேர் திருந்தி நல்லவர்களா வந்தா அவரை பார்த்து நீ புத்தி படிச்சுக்க, அவரை பார்த்து நீ ஈமான படிச்சுக்க. நண்பர்களே, அம்மநாட்டு ஊர்ல கோமணம் கட்டும் பைத்தியக்காரன்னு சொல்றது நாட்டுல படமணி சொல்றது பழக்கம். எல்லாருமே அவனமா இருந்தா கையில் கட்டவன் என்ன செய்வான்? எல்லா வேலை செய்யறதுக்கு எல்லாம் நடிச்சு அவங்க கையிலே அவுத்து விட்டுருவான். அந்த மாதிரி இப்ப எல்லாரும் கோவத்தை தாடி வச்சவங்க வைக்காத ஆளுங்களுக்கு ஒரு பரபரப்பு உண்டாயிருக்கு. நீங்க வச்சுக்க ஏன் வாங்கும்போது ஏன்னா இப்ப வெளியில போனா நாகூர்ல போனா புறவ சரியா இருக்கிறான். இது என்னைய சில பேர் எப்படி பஸ்ல போகும்போது காரைக்கால பார்த்தா புறவ சரிங்களான்னு இருக்கிறான். என்ன நீங்க அப்படி கேட்டு புறவ சரி எப்படி கேட்டீங்களா? தாடியை பார்த்து கேட்டேன். ஏன்னா இப்ப ஆயிடுச்சுன்னா புறவ சரியில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு பேரை பார்க்க தாடியில் ஆயிடுச்சு. அப்ப அருமநாயகருடைய சுண்ணத்தை தயாராகினது போதும் அல்லாஹ் அக்பர் லாபம் பெற்றாலையும் புறவ சரியான்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுல சில பேர் மட்டும் தாடி இல்லாம இருக்கிறவங்க பார்த்த உடனே புறவச்சேரி ஆளா இருந்தாலும் வெளியில இருக்கிறாலும் புறவச்சேரினா நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால அவர்களுக்கு இப்ப பயம் ஜாஸ்தியா போச்சு. புறவச்சேரின்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிற? நான் புறவச்சேரி தான் சொன்னா நீங்க சொன்னாலும் நம்ப மாட்டேங்க. புறவச்சேரியால தான் கட்டாயம் தாடி இருக்கும். நான் அந்த ஊரை பார்த்திருக்கிறேன், தாடி இல்லாத ஆளே கிடையாது. உங்களை பார்த்தா புறவச்சேரி நம்ப முடியலன்னு செயல்படுறாங்க. அதனால அன்பர்களை தொடர்களுக்கு தண்ணி கொடுங்க. இப்ப என்ன ஆச்சுங்க? அந்த 4 பேரும் உட்காந்தாலும் ஆளும் சமூகம் டாக்டர் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே நாங்க 2 பேரும் அந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த 4 பேருக்கும் தும்மல் வந்துச்சு. இங்க வந்துச்சு தும்மல், வர வேண்டிய தும்மல் வேகமா தும்மல் நினைச்சு அந்த 2 பறக்க வெளியில வந்து விழுந்துச்சு. முழுந்த உடனே முன்னால ஒரு மரம் இருந்துச்சு, அதுல ஒரு சிட்டுக்குருவி உட்காந்துருச்சு. அது பாஞ்சு விழுந்து அந்த 2 பறக்கையும் எடுத்துட்டு ஓடி போயிடுச்சு. அப்ப ஆரம்பிச்சாங்க அந்த 4 பேரை சொன்னார், அதற்கு நேற்று ராத்திரி நீங்க சொன்ன வாழ்க்கை இப்பதான் எனக்கு ஈமான் வந்துச்சுன்னா. சில பேருக்கு ஈமான் உதப்பட்டதான் வரும், அது வரைக்கும் வரதில்லை. அது வரைக்கும் அப்படின்னு சொல்றது சந்தேகமே தான் இருக்கும். அவனுக்கு சரியா புடிச்சு விட்டா அல்ல அப்ப எரியும் வந்தது. அப்ப அவன் மூக்குல 2 பறக்கையை ஏற்றி ராத்திரி அவன் சாப்பிடும் பொழுது 2 பறக்கையை மூக்குல ஏற்றி மறுநாள் டாக்டர் காத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே தும்மல் வந்து 2 பறக்கை தெரிச்சு வெளியில விழுந்த உடனே மேலே ஒரு குருவி பாஞ்சு விழுந்து 2 பறக்கை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப அந்த 2 பறக்கையில யாரு பேர் எழுதுனா அந்த குருவி பேரு தவறுதலாக இவன் மூக்குல ஏற்றி இவனுக்கு ஈமான உணர்ந்ததுக்காக இவனை சாப்பிட வச்சு அந்த குறிப்பிட்ட குருவிக்கு எழுதப்பட்ட பறக்கையை மட்டும் மூக்குல ஏற்றி அதை இரவெல்லாம் பாதுகாத்து வச்சு மறுநாள் இவனுக்கு டாக்டர் விட்டு குருவி வந்து அடிக்கிறாங்க. இவனை டாக்டர் விட்டு அனுப்பிச்சு அங்க தும்மலை கொடுத்து பறக்கையை வெளியாக்கி யாரு பேரை எழுதினாலும் அந்த குருவிக்கு சேர்ந்தான். அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு ரப்பா இருக்கிறான். அந்த அல்லாஹ் நம்ம ராசியில் ஆக்கி இருக்கிறோம். ஏன் இறந்ததுக்காக சாவு? எப்ப பார்த்தாலும் பெய்மாதி பேச்சு, எப்ப பார்த்தாலும் ஈமான் இல்லாத பேச்சு. நான் வயசெல்லாம் தொழுது அந்த எவ்வளவு தொழுது ஆண்டவர் காணிக்கிற ஆண்டவர் கொடுக்குது. அன்பர்களே, இது இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அதையும் சொல்லிவிடும். ஏன் இந்த கெட்ட அல்லாஹ்வை பத்தி எப்ப பார்த்தாலும் மக்கள் இடத்துல அல்லாஹ்வை பற்றி அடியார் இடத்துல முறையிடுறது. உன் வீட்டு பொம்பளை கொல்லாமல் பிள்ளையாக போய் 4 வீட்டுல என் புருஷ
மனுஷன் எப்ப பார்த்தாலும் முழு தெரிஞ்சு வைக்கிறான், எப்ப பார்த்தாலும் சத்தம் அடிச்சிருந்து சாக வேண்டியதா இருக்கு, காசெல்லாம் வச்சிருக்கான், அநியாயக்காரன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், வெட்டி நிறைய பணம் வச்சிருக்கான், பேங்க்ல வேற போட்டு வச்சிருக்கான், மனசார அரைக்கில கல்யாணம் தர மாட்டேங்கிறான் என்று பொம்பளை ஊடு ஊடா போய் குறை சொன்னா நீ தலாக்கு சொல்லாம வேற என்ன சொல்லுவேன்? நானும் கேட்டாலும் இந்த ஊர்ல தலை கட்ட முடியல, ஒரு ஊடு பாக்கி இல்லாம இதை பத்தி குறை சொல்லி வச்சிருக்கிறேன், கடைசியில தலாக்குல வந்து முடியும் அறுத்து விட்டுருப்பா. நண்பர்களே, அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுங்களா? ஹதீஸ் புதுசில வருது, மல்லம் மல்லம் இறந்து மல்லம் இறந்து அல்லாஹ் கலாய், என்னுடைய கலாய் என்ற கற்பனையை யார் பொருந்திக் கொள்ள இல்லையோ, யார் அதை பொருந்திக் கொள்ள பிரியவில்லையோ, வாமல்லம் யஸ்மீர் அலா பலாய், நான் கொடுக்கிற பலா முசீபத்தை சமன் செய்ய யாரும் பிரியவில்லையோ, அதாவது நான் எந்த நிலையில வைக்கிறேனோ அந்த நிலையில இருக்கிற அழுமையா இருக்கிறதுக்கு யாரும் பிடிக்கலையோ, பல் எத்தனும் ரபன் சிவாய், என்ன விட்டு வேற ரப்ப தேடுகிறான், பல் எகுருத்து மின் தஹத சமாய், என் ஆனந்தத்துக்கு கிடையாது மானம் இருந்த ரோஷம் இருந்த ஓடி போடுறான். அல்லாஹ் அக்பர். அப்ப அக்பர்கள் எப்படி இருக்கு தெரியுமா? ஏண்டி நான் கொடுக்கிறது பத்தல, நான் வாங்கி கொடுத்த துணி பிடிக்கல, நான் குடும்பம் நடத்துறது பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் குறை சொல்ல, மரியாதையா மான ரோஷம் இருந்தா வீட்டை வந்து வெளியில போயிடுன்னு சொன்னா எப்படி சொல்றான்? அல்ல பாலி எத்தனோ ஒரு ரப்பன் சிவாய், என்ன விட உனக்கு அதிகமா கொடுக்கிற வேற ரப்பன் தேடிட்டு போறான்னு சொன்னான். உடனே இழுத்து பிடிக்கிற பேச்சாதான் இருக்காங்க. மான ரோஷம் இருந்துச்சு இருக்கிறதா இருந்தா கொடுத்தத சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அழுமையா இருந்து காலம் கழிச்சு நிரந்தரமா நீடூடி சோரபதியில கொடுப்பேன். எல்லாம் இங்கே கொடுப்பேன், நிரந்தரமா நீடூடி நீடூடி சோரபதியில கொடுப்பேன். இங்க சதா குறை சொல்லிக்கிட்டே இருந்து வேற ரொம்ப தேடிக்கிட்டான். என்னால யாரு கூட கொடுப்பாரோ அவரை தேடிக்க வலி எசுருஜின் தகத்த சமாய், என் வீட்டுல இருந்து வெளியில போயிடுன்னு சொல்லுவாங்க, என் வாழ்ந்துருக்கிறத வெளியில போயிடுறாங்க. அன்பர்களே, அப்போ ஒரு புருஷன் பெஞ்சாதி கட்டுச்சா கண்ணியமான பொம்பளையா இருந்தாங்க சீரா காலை கட்டிக்குவா. அப்படி சொல்லாதீங்க, வீட்டை விட்டு என்ன தவிர்த்துறாதீங்க, உங்களுக்கு மனைவியா இருக்கிறது அதை விட்டு என்ன அறுத்துறாதீங்க. நான் தெரியாம சொல்லிவிட்டேன், மன்னிப்பு கேட்பான். அடியான யோகியனா இருந்தா, உண்மையான அடியானா இருந்தா அல்லாஹ் போய் பொருந்தி கொள்வாங்க. அல்லாஹ் தனக்கு கொடுத்ததை பெருசாக பாவிப்பாங்க. தனக்கு கொடுத்ததை விட தனக்கு கொடுத்ததை பெருசா நினைக்கிற சுபாவம் இருக்கணுங்க. அப்படி இருந்தா ஈமான் சலாமத்தா இருந்துச்சு. அதனாலே மார்க்கத்தில் மகான்கள் சொல்றாங்க, பிறருக்கு கொடுத்ததை விட உனக்கு கொடுத்ததை பெருசா நீ மதிக்கணும்னு சொன்னா உன்னை விட ஏழைகளுடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை தரத்துல உன்னை விட குறைந்தவர்களுடைய வாழ்க்கை பாரு. உனக்கு அல்லாஹ் கொடுத்தது உன் கண்ணுக்கு பெருசா தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் வீட்டுக்கு கீத்து திருப்பி புது கீத்து கட்டுற அளவு கூட இல்லாம இருக்கிறான் ஏழை. அவன் வீடு மண் சேவரா இருக்கு, மழை பெஞ்சு உளுந்து போன சேவரை திருப்பி பராமரிக்க முடியலையே, எனக்கு அல்லாஹ் கல்லு வீடு கொடுத்தானே, ஓட்டு வீடு கொடுத்தானே. உன்னை விட வாழ்க்கை தரத்துல குறைந்தவர்களை பார், உனக்கு அல்லாஹ் கொடுத்தது பெருசா தெரியும். நீ இப்போ 4 லட்சம் 5 லட்சத்துல பங்களா கட்டுறவனையும் பார்க்க ஆரம்பிச்சு, அம்பாசிடர்ல ஒராதவன் பார்க்க ஆரம்பிச்சு, உனக்கு அல்லாஹ் கொடுத்தது குறைவா தெரியுது. எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே அலைகிறேன். ஆமா சார், தொழுதுட்டு தான் இருக்கிறேன், அசுமார் பேச்சை கேட்டு தொழுதுட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவன் ஒண்ணும் கவனிக்கிற மாதிரி தெரியல, இவன் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ் கவனிக்கிற மாதிரி தெரியல. அன்பர்களே, என்னன்னு கேட்கிற அல்லாஹ் கிட்ட கொடுத்து துரத்தி விட்டுற சொல்ற அல்லாஹ் கிட்ட. சில பேர் அப்படியே கொடுத்து துரத்தி விட்டுறாங்க. அல்லாஹ் இதோட போயிடு, இதோட வயலை சுத்திக்கிட்டே இரு, மறுபடியும் பக்கத்துல என் வீட்டுக்கு பக்கத்துல கூட வந்துடக்கூடாது. அன்பர்களே, ரொம்ப தொந்தரவு செஞ்சு கேட்டு அல்லாஹ் கிட்ட கொடுப்பா, கொடுத்து என்ன செய்வான்? வரப்போயே சுத்தமா பள்ளிவாசல் பக்கம் வர விட மாட்டான். அல்லாஹ் சில அடியார்கள் பேர்ல அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துட்டா கொடுத்து துரத்தி விட்டுருவாங்க. இன்னமே இந்த பக்கம் வராது, அல்லாஹ் கூப்பிடாது, தஸ்பீ செய்யாது, என் வேற சொல்லாது, ஓடி போய் எங்கேயாச்சும் துரத்தி விட்டுருவான் அல்லாஹ். அந்த மாதிரி அளவுக்கு சொத்து கேட்கறியா? என்ன கேட்கிற அல்லாஹ் கிட்ட? நீ பிறந்த நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் நீ கேட்காம கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ். தாயுடைய கர்ப்பத்தில் உனக்கு உணவு கொடுத்ததா இல்லையா அல்லாஹ்? அங்க செருப்புகளை வச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டியா? மான ரோஷம் இருந்தா சிந்திச்சு பாருங்க. தாயுடைய கர்ப்பத்துல தகப்பனுடைய முதுகு தண்டுல கடந்த உன்னை தகப்பனுக்கு காம உணர்வை கொடுத்து அவனை விந்த சிந்த வச்சு அவன் சிந்திய விந்தை தாயுடைய கர்ப்பத்துல தங்க வச்சது யார்? அல்லாஹ். அன்பர்களே, சிந்தன விந்தெல்லாம் குழந்தையா வருது இல்லைங்க, எவ்வளவு சாக்கடையில போயிடுச்சு. அல்லாஹ் தான் நாடிய விந்து துளியை தாயுடைய கர்ப்பத்துல தன் உத்தரவை கொண்டு தங்கிட்டு சொல்ல தங்கியிருந்தார். தங்கு அந்த விந்த துளிய நீ எப்படி கிடந்து யோகிதை என்ன கை காலம் முளைச்சோம்னு அல்லாஹ் கிட்ட கலகம் பண்றது, என்ன கொடுத்தா அல்லாஹ் கேட்குது, அதை கொடுத்தவரை சிந்தனை செய்து பாரு, என்ன கொடுத்தான்னு கேட்கிற நீ. அன்பர்களே, நன்றி கேட்டவன் மனுஷனை பாருங்க. எங்க எல்லாம் இன்சான பத்தி வந்தாலும் அல்லாஹ் திட்டிதான் இருக்கு, ஏசிதான் இருக்கிறான். இன்னல் இன்சான் லிரப்பிஹி லகனூத், இன்னல் இன்சான் லிரப்பிஹி லகனூத். மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது நிச்சயமா மனுஷன் நான் ரப்புக்கு ரொம்ப நன்றி கேட்ட பழகிட்டான். ஒரு இடத்துல அல்லாஹ் புத்திலல் இன்சான் மாறுபடா, இந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற பையன், இந்த காபிரான பையன் புத்திலல் இன்சான் நாசமா போகின்ற பையன். அன்பர்களே, மனுஷனை பத்தி எங்கெல்லாம் சொன்னாங்க அல்லாஹ்,
பத்துவாவோட திட்டியேசி தான் சொன்னான். ஏன் தெரியுமா? இவன் நன்றி கெட்ட சுபாவத்துல எப்ப பார்த்து அல்லா என்ன கொடுத்தான்னு கேட்கிறான். ஆனா பாய் பையன என்ன கொடுத்தாங்க கேட்கிறது. உன் தகப்பன் நீ முதுகந்தண்டுல இருந்த ஒன்னை தாயுடைய கர்ப்பத்துல தங்க வச்சான அல்ல. ஆனால் வெளியில சிந்திருந்தா சாக்கடையில போயிருப்ப. சாக்கடையை ஒண்ணு போக விடாம தாயுடைய கர்ப்பத்துல தங்க வச்சு ஒன்ன ரத்த கட்டியாக்கி சத கட்டியாக்கி சரீரமாக்கி ரொம்ப அன்ஷானாவ கல்கன் ஆக கடைசியாக அழகான கோலத்தவன் ஆக்கி வெளியில கொண்டு வந்தது அல்ல. யார் ஒண்ணு அப்படி ஆகணும்? ஒரு சொட்டு நார்ந்த துடி மின்னா என்று வந்து இந்த அழகிய வடிவத்தில் ஆகிறது யார்? யாருங்க? ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. தாயுடைய கர்ப்பத்துல ஒன்னை இப்படி அழகிய கோலத்துல அமைத்தவன் அல்லாஹ் என்று சொல்றாங்க. அப்படி ஒண்ணு அல்லாஹ் ஆகணும். அங்கே தாய் வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது தாயுடைய மாதவிடாய் பொம்பளைக்கு அமல் வந்துட்டா அப்புறம் மாதவிடாய் வருமா? ஆனா அமல் வந்துட்டா மாசம் மாசம் ரத்தம் வந்து அது வருமா? வர்றது இல்லைங்க. அந்த மாதவிடாயை தடுத்து அதை உணவாக்கி உயர்தரமான உணவாக்கினா ஹைனுடைய ரத்தத்தை கொடுக்கிறான் இல்லை. அதுல இருந்து உயர்தரமான உணவை அல்லா தயாரித்து உனக்கு உணவு கூட்டி அல்லா உன்னை தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளார உன்னை சரி சுவாதீனமா வச்சு நீ கேட்கவே இல்லை. அங்கே அந்த இடத்துல இருந்து அல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருந்த நீ ஜன்னல் வச்சு காத்து வாங்கல, செருப்புகளை வச்சு நீ சம்பாதிக்க இல்லை. அங்கே ரிஸ்க் கொடுத்தா அல்லா உனக்கு ஏன் கொடுத்தாரா? நீ அங்கே இந்த ஆரோக்கியமான பேச்சு எங்க கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? இந்த வாய் உனக்கு இல்லை, அதனால கொடுத்தாங்க. அன்பர்களே, வாய் வர்ற வரைக்கும் தாங்க தாயும் தகப்பனும் கொடுக்கறது பழக்கம். வாய் வர்ற வரைக்கும் கொடுப்பான். அந்த குழந்தைகள் பாருங்க கேட்கவே மாட்டான். சோறு குடியம்மா, பால் குடியம்மா, கறி குடும், மீன் குடு, கேட்கிற பழக்கம் இல்லை. இதை கேட்காத என்ன செய்வான்? வெறும் அபாய செஞ்சு பசிச்சுச்சா அழுகு, பசி வந்தா அழுகு. அப்ப தாயும் தகப்பனும் நீ வாய் திறந்து கேட்காம குறை சொல்லாம இருக்கிற வரைக்கும் உன்னை தூக்கி தூக்கி பால் கொடுத்தான். உன்னை எழுப்பி எழுப்பி உணவு கொடுத்தா தாயுடைய வயிற்றிலேருந்து கொடுத்து வளர்த்து கொண்டாந்து இருக்கிறான். அவனுடைய பேருபகாரங்களை மறந்து இப்ப அல்லாத குறை சொல்ல முற்படாதீங்க. அல்லா என்ன கொடுத்தான்னு கேட்காதீங்க. அவன் கொடுத்திருக்கிறதுக்கு நம்மளால ஆயிரம் நாவுகளை கொடுத்தா நன்றி செலுத்த முடியாது. அல்லா கொடுத்த உபகாரங்களை எண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அல்லா வைத்தாலும் அமத்தல்லா இல்லாத அல்லாவுடைய ஞாபகங்களை உனக்கு செஞ்ச உபகாரங்களை உன்னால அளக்க முடியாத, நிர்ணயிக்க முடியாது, எண்ண முடியாதுன்றாங்க. எண்ணவே முடியாதுன்னா நன்றி எங்க செலுத்த போது? அல்லாஹ் ஒரு நாள் நன்றி செலுத்த முடியாது. அல்லாஹ் பிழைப்புறத்துக்கு கிருபை செய்யக்கூடியவராக இருக்கான். அதனால உன்னை விட்டு வச்சிருக்கிறாங்க. அன்பர்களே, தாயுடைய வயிற்றுல இருந்து நீ வெளியில நீயா வந்தியா முண்டி அடிச்சுக்கிட்டு நீயா வந்தியா வரல. வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதுனி உம்மஹாதிகும் என்று சொல்றாங்க. தாயுடைய வயிற்றில இருந்து வல்லாஹு அஹ்ரஜகும் உன்னை புறத்தி கொடுத்தது, உன்னை வெளியாக்கி வச்சது அந்த அல்லாஹ் தான் சொல்றாங்க. நீ என்ன கொஞ்சம் கை காலம் வச்சவனே என்ன தெரியும்? அல்லா எனக்கு என்ன அல்லா அல்லா அல்லான்னு சொன்ன சரியா போச்சா? அல்லா வணங்கிக்கிட்டே இருந்தா எல்லாம் ஆயிடுமா என்றெல்லாம் நீ இப்பதானே கேட்குற. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நீ கேட்கலையே. கேட்காததுனால மரியாதையா கொடுத்தாங்க. சிறு குழந்தைகள் எல்லாம் அவுலியாக்களை போல அல்லாவுக்கு விரோதமான பேச்சு பேசாதவர்கள். அதனால கண்ணியமா கொடுக்கிற அல்லாஹ் ஜல்லிஷானு அன்பர்களே, தாய் தகவனுடைய உள்ளத்துல மான் செய்யப்பட்டான். குழந்தைக்கு பால் வருதுங்களே, குழந்தைக்கு பால், அதை பற்றி ஒரு அறிஞர்களிடத்தில் நான் கேட்டேன். அந்த பால் எப்படி கேட்டு பாலுடைய உற்பத்தியை பத்தி சொல்லுங்க. அவர் சொன்னாரு, தாயுடைய பால் கடுமையான குளிர்காலத்துல பனிகாலம் வந்துட்டால் தாயுடைய மார்பிலிருந்து குழந்தைக்கு வரக்கூடிய பால் வெது வெதுப்பா வரலாம். சூடா வரதாங்க, உள்ள அடுத்தா இருக்கு, ஸ்டவ் இருக்கா, அந்த குழந்தைக்கு ஜிலு ஜிலுப்பாக பால் ஒத்துக்காதுட்டு சூடா பால் கொடுக்குறாங்க. பால் கூட்டக்கூடிய தாயை கேட்டு பார்த்து, கடுமையான கோடை காலம் வந்துட்டால் அந்த பாலை குளிர வைத்து கொடுக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்லிஷானு உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கா, ஐஸ் பொட்டி இருக்கா, இப்படி உன்னை கொடுத்து பராமரிச்சிருக்கிறான். அல்லாஹ் உனக்கு மரியாதை தெரியுது. அல்லாஹ் ஜல்லிஷானு தாய் தின்ற உணவு உன் அம்மா திண்டது என்ன உனக்கு தெரியாது. முனிசிபாலிட்டி குப்பை தொட்டி மாதிரி அவ வயிறு கருவாடும் நண்டும் நத்தையும் கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் என்ன கொட்டுல தாயுடைய வயிற்றுல ஹலாலானது எல்லாமே கொட்டியாச்சு. குப்பை தொட்டி மாதிரி அவ்வளவையும் அரைத்து ஒன்னால எதிர்க்க முடியுமா? அல்லாவே ஒன்னால உண்டாக்க முடியுமா? அப்ப உன்னுடைய தாயை மில்க் ஃபேக்டரி ஆகிட்டாங்க, பால் ஊட்டக்கூடிய தொழிற்சாலை ஆகிவிட்டாங்க. ஒன்னால ஒரு தொழிற்சாலை அப்படி உண்டாக்க முடியுமா? நீ வேண்டா கொஞ்சம் கருவாடு, நெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி, குருமா, குப்தா எல்லாத்தையும் போட்டு ஒரு தொழிற்சாலையில ஆடி பார்த்து பால் அடிக்காது பாரு. உன்னால செய்ய முடியுமா? அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிற மில்க் ஃபேக்டரியை பாருங்க. உனக்கு பால் விட்ட தாயை பாரு, எப்படி பால் அல்லாஹ் தாலா கொடுக்கிறான். அப்படி கொடுத்து வளர்த்தானே அல்லாஹ் தாலா. அவனை எதிர்த்துக்கிட்டு இன்னைக்கு கேள்வி கேட்கிறான். தொழுதா சரியா போச்சுங்களா? தொழுதா அல்லாஹ் கொடுப்பாங்க? அயோக்கிய பயில, நீ தொழுகாம இருக்கும்போது பதறமான பாலை கொடுத்தா இல்ல, நீ அல்லாஹ்னு சொல்றீங்க அப்ப கொடுத்தான். இப்ப நீ அல்லாஹ் வணங்கும் போது உன்னை விடுவான் அவன்.